ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகாஸ்தாக தீமகி தன்னா புத பிரஜோதயார். ஸோ நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ மே மாதம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ அந்த வரப்போகிற குரு பயிற்சினால எந்தெந்த ராசிக்கெல்லாம் யோகம் இருக்கு, எந்தெந்த ராசிக்கெல்லாம் வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது எல்லா ராசிக்கும் அதிர்ஷ்டம் உண்டு. ஏன்னா குரு பகவான் வந்து இருக்கும் இடம் ஒன்று இருக்கு, பார்க்கும் இடம் ஒன்று இருக்கு. ஸோ அதனால இருக்கிற எல்லா ராசிக்கும் நன்மைகள் உண்டு. ஸோ அதுல கூடுதலா எந்த ராசிக்கு அதிக நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறது இந்த ராசி தான் ஒரு சின்ன வீடியோ மட்டும் பார்ப்போம். டீட்டெயிலான குரு பயிற்சி பலன்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ வந்து நம்ம அடுத்த கூடிய சீக்கிரம் அதில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அதாவது ஒரு 5 ராசிகள் வந்து குரு பயிற்சினால அதிக அளவு நன்மைகள் நடக்க போகுது, அதிக அளவு அதிர்ஷ்டங்களை பெறப்போகுது. ஸோ அது என்ன ராசிங்கிறத மட்டும் இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம புதுக்கோட்டை புதுத்தெருவில் இருக்க திருப்பவரம்ல வைத்தீஸ்வரா மருத்துவமனை ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்ம சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பா ஒரு அலுவலகம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நேரில் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், நியூமராலஜி, வாஸ்து பார்க்குறவங்க நேரில் வந்துட்டு நம்பர் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வந்து பாருங்க. நேரில் வந்து பார்க்க முடியாதவங்க வாட்ஸ்அப்ல உங்களோட டீடைல்ஸ் சென்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்பி ஆன்லைன்ல நம்ம ஜாதக பலன்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ இப்போ இந்த குரு பயிற்சியில முதல்ல எந்த ராசிக்கு வந்து அதிக அளவு நன்மைகள் நடக்க போகுது, அதிக யோகம் உள்ள கிடைக்க போகுது, அதிர்ஷ்டம் அடைய போற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கிறது துலாம் ராசி தான். இப்ப இந்த கம்பேக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதாவது கடந்த ஒரு 4-5 வருஷமா இந்த குரு பயிற்சிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எல்லா ஃபீல்ட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பேக் கொடுக்க போறாங்க அந்த துலாம் ராசிக்காரங்க. ஸோ ரொம்ப அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான காலகட்டம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப அதுக்கான காலம் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இப்போ நீங்க நிறைய இடத்துல வந்து போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டிருப்பீங்க, நிறைய இடங்கள் வந்து உங்களை வந்து தவறுதலா பேசியிருப்பாங்க, இல்லை வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம இருந்திருக்கும். ஒரு வேலைக்கு பண்ணீங்கன்னா அந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தி அனுப்பியிருப்பாங்க. இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லிட்டு வந்திருப்பீங்க, ஒரு சவால் உருவம் பாத்தீங்களா, நான் அடுத்த முறை இங்க வரும்போது இந்த ஆபீஸ் மேனேஜரா தான் வருவேன், அதனால சொந்தக்காரங்கள்ட்ட அவமானப்பட்டவங்க, அடுத்தவங்க எல்லாரும் முன்னாடியே இன்னொரு பெரிய ஆளா வந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த சவால் விட்டதுல கண்டிப்பா நிறைய பேர் துலாம் ராசிக்காக ஜெயிக்க போறாங்க. ஸோ அதான் சொன்னேன், கம்பேக் கொடுக்க போற ராசி எது, துலாம் ராசி. ஏன்னா உங்களுக்கு குரு வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. 9ஆம் இடத்துக்கு வந்து ராசியவே பார்க்க போறாரு. இது வந்து பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா பாக்கியஸ்தானம்ங்கிறது 9ஆம் இடம். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து ராசியவே 5ஆம் பார்வையை பார்க்கும் போது முதல்ல இந்த துலாம் ராசிக்கெல்லாம் நிறைய பேர் நல்லா இருக்க போறாங்க. நல்லா இருக்க போறாங்க என்னன்னா, உங்களால உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருந்திருக்கும், நிறைய இடத்துல கடன் வாங்கி இருப்பாங்க. ஏன்னா அந்த குரு வந்து உங்களுக்கு 6 அவர் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருந்தார். அது இல்லாம தனகாரன் சொல்லக்கூடியவர் குரு, அவர் 8ல இருந்தார். அப்ப நிறைய இடத்துல கடன் வாங்கியிருப்பாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்த பணம் வராம இருந்திருக்கும், இல்லாட்டி வர வேண்டிய பணம் வராம இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்க கிடைக்க போகுது. வேலைக்கே நிறைய பேர் போகாம இருந்திருப்பாங்க, அந்த வேலைக்கே போகாதவங்க எல்லாம் இப்ப போக போறாங்க. ஏன்னா குரு வந்து ராசியை பாக்குறாருல. ஸோ அப்ப குரு ராசியை பார்க்கும் போது வேலைக்கு போகாதவங்க வேலைக்கு போக போறாங்க. ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அது நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இப்ப அவங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்கும். அதாவது இல்லைன்னா புதுசா ஒருத்தவங்க பிசினஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த 9ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க அப்பாவோட தொழில் எடுத்து செய்வாங்க. அவங்க அப்பாவோ தாத்தாவோ அவங்க பரம்பரையா ஒரு தொழில் செஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த தொழிலை செய்வாங்க. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிறது. துலாம் ராசியில இருக்கிற சினி ஃபீல்டுல இருக்க ஆக்டர்ஸ்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் உண்டு. ஏன்னா இந்த துலாம் ராசி போன வருஷம்லாம் வந்து நேரம் சரியில்லை, போன வருஷம் குரு பயிற்சி சரியில்லாம இருந்துச்சு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு இன்னொருத்தருக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சியில என்ன போகுதுன்னா, துலாம் ராசிக்காரன் நிறைய பேர் சினி ஆக்ட்ரஸா இருந்தாலும் சரி, சினி ஆக்ட்ரஸுக்கு, அரசியல்வாதிகள், முக்கியமா அரசியல்வாதிகள், பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு யோகமான வருஷம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா. ஏன்னா குரு வந்து 5ஆம் பார்வையா ராசியை பார்க்க போறாரு. அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மினிஸ்ட்ரி இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு இப்ப கிடைக்க போகுது. இந்த வருஷத்துல ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று நடக்கும். அந்த சேஞ்சினால உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ராசியை வந்து குரு பார்க்கும் போதுதான் நோய் தொற்று வந்து நீங்கும். நிறைய துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் ஒரு டிசீஸ்லயோ ஒரு ஏதாவது சின்ன உடல் உபாதையில இருந்திருப்பாங்க, நிறைய தொந்தரவுகள் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இப்ப குறைஞ்சிரும், இப்போ படிப்படியா குறைஞ்சிரும். ஏன்னா வந்து குரு ராசியை பார்க்கறாருல, ராசியை குரு பார்க்கும்போது கண்டிப்பா இதுல இருந்து எல்லாத்துலயும் வந்து நிவர்த்தி உங்களுக்கு கிடைச்சிடும். சரி, வேற எங்க குரு பார்க்கறாரு அப்படின்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு. உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதியே குரு தான். ஸோ அந்த குரு வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்க போறாரு. குரு 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனை சொல்றது, 3ஆம் இடம் தான் வந்து முயற்சியை சொல்றது, 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா விஜய வீரியஸ்தானம் சொல்றது. முதலே சொல்லிட்டேன், நீங்க விட்ட சவால்ல ஜெயிக்க போறீங்க அப்படின்னு. அதுக்கு முக்கிய காரணம் இந்த 3ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கறது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட சுய முயற்சியில நீங்க வெற்றி அடைய போறீங்க. அதாவது முயற்சி ஸ்தானம்னா என்ன அர்த்தம்னா,
நீங்க சொந்த முயற்சியில யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க ஒரு முயற்சி செஞ்சு அதுல வெற்றி அடைய போறது யாருன்னா இந்த குரு பேச்சுல துலாம் ராசிக்காரவங்க. 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா தொடர்புகள் ஸ்தானத்தை சொல்றது. அப்ப தொடர்புகள் ஸ்தானம் அப்படின்னா நிறைய பேருக்கு புதிய மனிதர்களோட தொடர்புகள் கிடைக்கும், அதனால உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஸோ ஒரு புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட பேசுறீங்க, அவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு கான்டாக்ட் கிடைச்சு அது உங்க பிசினஸ்க்கோ உங்க லைஃபுக்கோ ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்கும் அது. ஸோ அதுக்கான காலகட்டமும் இப்போ நடக்க போகுது. நிறைய பேருக்கு 3ஆம் இடம் தான் கம்யூனிகேஷன். அப்போ 3ஆம் இடம் தான் மொபைல் போனை சொல்றது. அப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொபைல் போன் வாங்குவாங்க, லேப்டாப் வாங்குவோம், இது மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய அது மாதிரி வாங்க போறாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. அதெல்லாம் இந்த 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா சகோதரன் சகோதரி சொல்றது 3ஆம் இடம் தான். அப்ப இவ்வளவு நாட்களா சகோதரன் கூடயோ சகோதரி கூடயோ மன வருத்தத்துல இருந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு இப்ப அது வந்து படிப்படியா குறைஞ்சு சகோதரன் கூட ஒரு சுமூகமான உறவு வரும். இப்ப 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன, உங்களோட சுயமுயற்சியில நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றியவே கொடுக்கும். எக்ஸாம் எழுதுறேன் சார், எக்ஸாம்ல பாஸ் பண்ணுவானா, ஒரு நீட் எக்ஸாம் எழுத போறேன் பாஸ் பண்ணுவானா, இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறோம் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு யோகமான காலகட்டம். இந்த குரு பவன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த 5ஆம் இடத்தை குரு பாக்குறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். என்னன்னா இந்த 5ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா குழந்தைய சொல்றது. அப்ப துலாம் ராசிக்காரங்க நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. மேரேஜ் ஆகி ரொம்ப நாளா குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுது. அதுவும் இல்லாம நிறைய பேருக்கு மேரேஜ் நடக்கும். ஏன்னா ராசியும் குரு பாக்குறாருல, ராசியும் குரு பார்த்து 5ஆம் இடத்தையும் குரு பார்த்து 3ஆம் இடம் விஜய வீரிய ஸ்தானத்தையும் குரு பார்க்கும்போது சுயமுயற்சியால் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். அதாவது காதல் திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரங்களுக்கு மேரேஜும் நடக்கும், குழந்தை பாக்கியமும் உண்டு. இன்னொன்னு 5ஆம் இடம் தான் வந்து ப்ரொமோஷன் சொல்றது. ஸோ இத்தனை நாட்களா பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்காதவங்க, நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன் இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சது, டிரான்ஸ்ஃபர் இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இருந்துச்சு. இப்ப துலாம் ராசிக்காரங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆவதாக இந்த குரு பயிற்சியில அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசி யாரு அப்படின்னா ரிஷப ராசி. ஏன்னா இந்த ரிஷப ராசிக்கு நல்ல குரு நல்லவர் இல்லையே, அப்ப எப்படி குரு பேச்சு நல்லது பண்ணுன்னு சொல்றீங்களா? ஏன்னா குரு வந்து இந்த ரிஷப ராசிக்கு 8ஆம் சொல்றாரு, 8 கூடியவர் அவர் தான். அதே நேரத்தில் 11 கூடிய லாபஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ இப்போ இந்த 8ஆம் குரு நாள் எப்படி நன்மை நடக்கும் அப்படின்னா, பொதுவாக இந்த 6, 8, 12 சொல்லக்கூடிய அசுப இடத்துக்கு ஒரு சுப கிரகத்தோட வீடா அது வந்துச்சு அப்படின்னா அது பெரிய லெவலில் முதல்ல பாதிக்காது. அதுவும் குருவாவே இருக்காருன்னா, குருவாவே இருக்கனால அது பெரிய அளவு பாதிக்காது. இன்னொன்னு இந்த ரிஷபராசிக்கு குரு எங்க வராது, 2ஆம் இடத்துக்கு வராது. ஸோ 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம். அப்ப குருவோட காரகம் என்ன, தனகாரன். அப்ப தனகாரன் தனஸ்தானத்துக்கு வரலாம். அப்ப தனகாரன் தனஸ்தானத்துக்கு வரும்போது என்ன நடக்கும், பண வருவாய் நல்லா இருக்கும். முதல்ல இந்த ரிஷபராசிக்காரங்க ஜென்ம குரு விலகி இப்ப 2ஆம் இடத்துக்கு குரு வராரு. இப்ப இந்த 2ஆம் இடத்துக்கு குரு வரனால பணம் வந்து இவ்வளவு நாள் வந்த பணம் எல்லாம் விரயமாயிட்டு இருந்துச்சு, இல்ல பணம் வராம இருந்துச்சு, ஒரு இடத்துல பணம் கொடுத்துருந்தே வராம இருக்குது, இல்ல வர வேண்டிய பணம் வராம இருக்குது. இந்த மாதிரி கவலைப்பட்டு இந்த குரு பயிற்சி தான் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பணம் அவங்களுக்கு கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு. ஏன்னா வந்து குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வராரு. இது வந்து தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல குரு பவன் வரனால நிறைய சம்பாதிக்க போறது யாரு, ரிஷபராசிக்காரங்க தான். இன்னொன்னு அது வாக்குஸ்தானம் கூட. அப்ப வாக்குஸ்தானம் அப்படிங்கும் போது நம்ம பேசி தொழில் பண்ற நிறைய பேருக்கு நிறைய வருமானம் உண்டு. பேசியா தொழில் பண்ணுவாங்க, எல்லாரும் பேசியா தொழில் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதிகமான பேச்சே முதல்னு சொல்லுவாங்கல்ல, லாயரு, டீச்சர்ஸ், ஜோதிடர்கள், இந்த மாதிரி பேசிய தொழில் ஏலம் விடுறவங்க, கூவி ஏலம் விடுறவங்க, இவங்கெல்லாம் வந்து அதிகமான பேச்சை வந்து தொழிலா வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய வருமானம் உண்டு. சொற்பொழிவு ஆற்றுவாங்கல்ல, இந்த பட்டிமன்றம், சொற்பொழிவு, இந்த மாதிரி பண்றவங்க நிறைய பேருக்கு வருமானம் நல்லா உண்டு இந்த ரிஷபராசிக்காரவங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்துல குரு வராரு. அப்ப நல்ல வார்த்தைகள் பேசுவாங்க, நல்ல வார்த்தைகள் பேசி ஒரு 10 பேர் நன்மை அடைவாங்க. ஸோ அதனால வாக்குஸ்தானத்துக்கு குரு வருதும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த ரிஷபராசிக்காரவங்களுக்கு. இந்த குரு வந்து எங்கெல்லாம் பாக்குறாருன்னு பாருங்க. முதல்ல 6ஆம் இடத்தை பாக்குறாரா, இந்த குரு வந்து உங்களுக்கு 5ஆம் பார்வை 6ஆம் இடத்தை பாக்குறாரு. இப்ப இது என்ன ஆகும், என்ன ஒன்னா இவ்வளவு நாளா கடன் வாங்கி கடனை கட்ட முடியாம இருந்திருப்பாங்க நிறைய பேர். ஆனா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கடன் அடைக்க போறாங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது இவ்வளவு நாள் வாங்கி கடன் வந்து அடையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து உடல் ரீதியாக தொந்தரவு நிறைய பேர் இருந்திருக்கும். ரிஷபராசிக்காரவங்களுக்கு உடம்புலயே நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிரும். இப்ப என்ன குரு வந்து 6ஆம் இடத்தை பாக்குறாருல, அதே மாதிரி எதிரிகளோட தொந்தரவு நிறைய பேர் இருந்திருக்கும். அந்த எதிரிகளோட தொந்தரவும் வந்து படிப்படியா குறைஞ்சிரும். இன்னொன்னு, நான் ரொம்ப நாளா வந்து வீடு கட்டுறதுக்கு லோன் போட்டிருக்கேன் சார், கிடைக்கவே இல்லை. ஏதோ ஒரு விஷயத்துக்கு லோன் போட்டேன், ஹவுசிங் லோன் போட்டேன், இல்ல பைக் லோன் போட்டேன், ஏதோ ஒரு லோன் போட்டேன், கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த குரு பேசுல கிடைச்சிரும். உங்களுக்கு சுப செலவு பண்றதுக்கான லோன் கிடைக்கும். லோனை அடைக்க, அதாவது கடன் அடைக்கவும் செய்வீங்க, சுப செலவு பண்றதுக்கான லோனும் கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்கு இந்த 6ஆம் இடத்துல. இந்த 6ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேருக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்தான் பாத்தீங்கன்னா சர்வீஸ்ன்னு சொல்றது. இப்ப நான் சர்வீசிங் குரு அந்த இடத்தையும் குரு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அரசு வேலை உண்டு.
சரி, அடுத்து 8ஆம் இடத்தை குரு பார்க்கறாரா? இந்த 8ஆம் இடம்ங்கிறது என்ன? திடீர் விபத்து சொல்றது 8ஆம் இடம்னா, திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றது 8ஆம் இடம் தான். இப்ப இந்த இடத்துக்கு அதிபதி யாரு? இந்த இடத்துக்கு அதிபதியே குரு தான். சோ இப்ப இவரே வந்து 2ஆம் இடத்துல இருந்து அந்த இடத்தையே பார்க்க போறாரு. சோ அட்டமாதிபதியை 8ஆம் ஸ்தானத்தை பார்க்கும்போது திடீர்னு ஒரு பணம் ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளா வர வேண்டிய பணம், ஒரு பெரிய லம்பான ஒரு அமௌண்ட் வந்து திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்றது 8ஆம் இடம். ஸோ அப்ப திடீர்னு கிடைக்க வேண்டிய ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு, இந்த ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பேய் படம் எடுப்பாங்க பாத்தீங்களா? பேய் படம் எடுத்து ஃபேமஸான டைரக்டர்ஸ், ஹீரோ நிறைய பேர் இருக்காங்க, நடிகர்கள். அந்த பேய் படத்துல ஹிட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ரிஷபராசிக்காரவங்க சினி ஃபீல்டில் இருக்கவங்க எந்த மாதிரி படங்கள் எடுக்கலாம்னா, இந்த குரு பேச்சுல இது மாதிரி ஹாரர் மூவி எடுக்கலாம். ஹாரர் காமெடி மூவி சேர்ந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவு ஹிட் ஆகும். வேற எங்க பாக்குறாரு? 10ஆம் இடத்தை பாக்குறாரு. இந்த 10ஆம் இடம்ங்கிறது ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்றது. சனி பகவானோட வீடு வேறாரு. சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழில் பண்ணுவாங்க, தொழில் ஆரம்பிப்பாங்க. இப்ப ரொம்ப நாளா வந்து பிசினஸ் மைண்ட் இருக்குது, பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ரிஷபராசிக்காரங்கன்னா. இப்ப பிசினஸ் பண்ணலாம், ஏன்னா குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்க போறாருல. அப்ப பிசினஸ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையாக நடக்கும். அப்ப பிசினஸ்ல லாபமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கவலைப்பட்டு இருந்த நிறைய பேர் பாத்தீங்கன்னா லாபம் உண்டு. ஏன்னா பிசினஸ் நல்லா போகுது. ஏன்னா பிசினஸும் நல்லா போகுது. பாகிஸ்தானத்துல 2ஆம் இடத்துலயும் குரு வராரு. அப்ப பிசினஸ் பண்ணி வருமானம் வரும். சோ 10ஆம் இடங்கிறது பிசினஸ், தொழில். 2ஆம் இடம்ங்கிறது வருமானம், தனம். அப்ப பிசினஸ் பண்ணி வருமானம் வரும். ஸோ அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. சோ இப்ப 3ஆவதா எந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா அதிகமான அதிர்ஷ்டங்களை பெறப்போகுது இந்த குரு பயிற்சியில் அப்படின்னா கும்பராசி தான். ஏன்னா அந்த கும்பராசி பாத்தீங்கன்னா கடந்த 5-6 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு டைமே சரியில்லை. ஏன்னா 7ரை சனி ஆரம்பிச்சது, அப்புறம் ஜென்ம சனி, இப்ப பாத சனி, அதாவது கடைசி 2.5 வருஷம் தான். அது பெரிய அளவு பாதிக்காது. இன்னொன்னு, இந்த குரு பகவானும் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்தாரு, அப்புறம் 4ஆம் இடத்துல இருந்தாரு. இதெல்லாம் வந்து சிறப்பான இடம் இல்லை குரு பகவானுக்கு. சோ இப்ப கடந்த ஒரு 5 வருஷமாவே பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சோ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அதிகமான ட்ரெண்டிங்ல இருக்க போறது யாருன்னா கும்பராசிக்காரங்க தான். எந்த மாதிரி ட்ரெண்டிங்? நல்ல விஷயத்துல ட்ரெண்டா போறாங்க. இந்த சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, இந்த மாதிரி இன்ஃபுளுசரா இருக்காங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல, இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் கும்பராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கதான் இந்த குரு பேச்சுல இந்த வருஷத்துல அதிகமான ட்ரெண்டாக போறது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இவங்க மட்டும் கிடையாது, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, அதிகமான ட்ரெண்டாக போறது யாரு அப்படின்னா கும்பராசிக்காரங்க தான். ஏன்னா ராசியில ராகு வேற வந்துருவாரு. நம்ம ராகு எது பயிற்சி பண்ணாலும் அடுத்து போடுவோம், அதுல சொல்றேன். இப்ப ராகு வந்துட்டா, ராகு தான் வந்து பாத்தீங்கன்னா தொலைத்தொடர்பை சொல்றது, அதாவது கம்யூனிகேஷன், இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றது பாத்தீங்கன்னா ராகு தான் சார். அவரும் ராசி வர போறாரா, அவரை குரு வேற பார்க்க போறாரு. சோ அதனால அதிகமா ட்ரெண்டா போறது குரு கும்பராசிக்காரங்க தான். சரி, என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல அந்த கும்பராசி குரு பவன் வந்து 9ஆம் பார்வையா பார்க்க போறாரு. 5ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் பார்வையா பார்க்க போறாரு. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குருக்கு அந்த அளவுக்கு ஒரு மகிமை உண்டு. சரி, இப்ப இந்த குரு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து 9ஆம் பார்வையா உங்க ராசியை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கும் முதல்ல. ஏன்னா வேலையே இல்லாம நிறைய கும்பராசிக்காரங்க இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும், பிரைவேட் ஜாப்பும் கிடைக்கும். நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அதுல உங்களுக்கு கண்டிப்பா வேலை உண்டு. ஏன்னா தனஸ்தானாதிபதி அவர் தான். பணத்தை வருமானத்தை கொடுக்கணும். வருமானம் எப்போ வரும்? வேலைக்கு போனா வரும். சோ அப்ப இந்த குரு பவன் வேலையை முதல்ல கொடுத்துருவாரு. இன்னொன்னு, இந்த குரு பவன் வந்து ராசியை பார்க்கும்போது நிறைய பேருக்கு மேரேஜ் ஆயிடும். ரொம்ப நாளா மேரேஜே ஆகாம இருக்க 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். குழந்தையும் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு குரு வராருல, 5ஆம் இடம் தான் வந்து குழந்தைகளை சொல்றது. ஸோ 5ஆம் இடத்துக்கு குரு வேற வராரு. இன்னொன்னு, இதோட சிம்பிளே பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணும் இறையும் ராசி. ஸோ அந்த இடத்துக்கு குரு பகவான் வரும்போது கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியமும் உண்டு. சரி, வேற என்னதான் கிடைக்கும் அந்த கும்பராசிக்குன்னா, 9ஆம் இடத்த குரு பகவான் 5ஆம் பார்வையா பாக்குறாரு. இந்த 9ஆம் இடம்னா வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை சொல்றது. அப்ப இவ்வளவு நாள கும்பராசிக்காரங்களோட அப்பாவுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வேலையிலையும் இருந்தாலும் சரி, உடல் ரீதியான தொந்தரவுகள், இந்த மாதிரி அப்பாவுக்கு நிறைய பாதிப்புகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இப்ப பாத்தீங்கன்னா கிளியர் ஆயிரும். இந்த கும்பராசிக்காரங்களோட அப்பாவுக்கு சொல்றேன், அவங்களோட அப்பாவுக்கு நிறைய பேருக்கு வந்து கிளியர் ஆயிடும். அதே மாதிரி 9ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அப்பாவோட தொழில் எடுத்து செய்வாங்க கும்பராசிக்காரவங்க. உபதேச வீடுன்னு சொல்றது 9ஆம் இடம். ஸோ நிறைய பேருக்கு உபதேசம் கொடுப்பாங்க. உபதேசம்னா ஒரு அட்வைஸ் பண்றது, ஒரு நல்ல ஒரு வார்த்தைகளை சொல்லி அவங்களை திருத்துறது, இல்ல வந்து ஒரு ஆலோசனை சொல்றது. நீங்க கொடுக்குற ஆலோசனைனால நிறைய பேர் நன்மை அடைவாங்க. ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நடக்கும். இன்னொன்னு, இந்த குரு பவன் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு. முதலே சொல்லிட்டேன், வேலை கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த குரு பவன் உங்களுக்கு யார்? 2ஆம் வீட்டு கிரகமா? அப்ப 2ஆம் வீட்டு கிரகம் 5ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்தை பார்க்கும்போது நல்ல வருமானம் உண்டு. ஏன்னா பேசிய தொழில் பண்ற நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது அவரோட வீடே வேற. அவரோட வீட்டை குரு பகவான் அவரே பார்க்க போறாரு. ஸோ நிறைய பேருக்கு லாபம் உண்டு. பிசினஸ் பண்றவங்க நிறைய பேருக்கு வந்து பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆனவங்களுக்கு, பிசினஸ்ல லாபம் இல்லாதவங்களுக்கு இப்ப லாபம் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போதுதான் பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். பெரிய மனிதர்கள், நம்மளோட வயசுல பெரியதவங்களும் சரி, நம்மளோட அதாவது
பொசிஷன்ல நம்மளோட அந்தஸ்துல பெரியவங்க, வயசுல பெரியவங்கன்னு சொல்றோம்ல, அவங்களோட தொடர்புகள் நிறைய பேர் கிடைக்கும். அதனால நன்மை உண்டு. ஏன்னா இந்த கும்பராசி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அரசியல்வாதிகள். இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பதவி கிடைக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல குரு வராரா, 5ஆம் இடம் தான் பதவி சொல்றது, பதவி புகழ சொல்றது. அப்ப அந்த கும்பராசிக்காரங்க நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பதவி கிடைக்கும். அரசியல இருக்கிறவங்களுக்கு 5ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா பூர்வீகத்தை சொல்றது. அப்ப பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்ல பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கு, அந்த இடம் கிடைக்குமா அப்படிங்கிற நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கும்பராசிக்காரங்க. அவங்களுக்குலாம் இப்ப சால்வ் ஆயிரும். ஏன்னா இந்த இடத்துல குரு வந்து ராசியை வேற பார்க்க போறாரு. அப்ப அந்த இடத்துல குரு புனிதப்படுத்துறாரு. அதனால கண்டிப்பா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல கிடைக்க வேண்டிய ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த குரு பயிற்சியில அதிகமான நன்மைகள் கும்பராசிக்காரங்க அடைய போறாங்க. அடுத்தபடியா இந்த குரு பயிற்சியில யோகம் அடைய போற ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசி தான். ஏன்னா அந்த தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான். இந்த தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தான். அவரு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியவே பார்க்க போறார். அதாவது ராசிநாதன் ராசியவே பார்க்க போறார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம். நிறைய பேருக்கு இது கிடைக்காது. இன்னொருத்தவங்களுக்கு கவனிக்கிறத விட என் வீட்டை நான் அதிகமா கவனிப்பேன். அதனால இந்த வீட்டுக்கு அதிபதியே குரு பகவான் தான். அவரே ராசியை பார்க்கும் போது நிறைய நன்மைகள் நடக்கும் போது தனுசு ராசிக்காரவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மேரேஜே ஆகாம இந்த 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க தனுசு ராசிக்காரவங்கள. அவங்க எல்லாருக்கும் இப்ப மேரேஜ் நடந்துரும். ஏன்னா 7ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா கலத்திரத்தை சொல்றது. அதாவது கணவனான மனைவி, மனைவி என்ன கணவனை சொல்றது. சோ இப்ப அந்த இடத்துக்கு குரு பகவான் வரப்போறாரா. அப்ப 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்து திருமணமே ஆகாத நிறைய பேருக்கு திருமணம் நடக்க போகுது. இது கண்டிப்பா நடக்கும். 100க்கு 99% தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமணம் நடந்துரும். அதையும் மீறி ஒரு தடை இருக்கு அப்படின்னா அவன் ஜாதகத்துல தசாபதி கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும். சரி, ஓகே, வேற என்னதான் கிடைக்கும்? முதல்ல இவங்க நல்லா இருக்க போறாங்க. ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தார். 6ஆம் இடத்துல இருக்கவங்க நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருந்துச்சு, கடன் வாங்கியிருந்தாங்க, ஏதாவது நோய் நொடியில அவஸ்தப்பட்டு இருந்தாங்க. இந்த எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ரிலீஃப் ஆக போகுது தனுசு ராசிக்காரங்களுக்கு. எங்கேயாச்சும் ஒரு மோசடியில மாட்டிருப்பாங்க, அந்த ஆன்லைன் மோசடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம் பணத்தை கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரி இடங்கள்ல இது மாதிரி பிரச்சனைகளை வந்து அனுபவிச்சிருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. இதுல இருந்து வெளியில வந்துருவாங்க. ஏன்னா குரு பகவான் வந்து ராசியை பாக்குறாரா, குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவோம். சோ குரு பகவான் ராசியை பார்க்கும் போது நான் சொன்ன விஷயங்கள்ல இருந்து அவங்க கண்டிப்பா வெளியில வந்துருவாங்க. அவங்க நல்லா இருக்க போறாங்க பொதுவா தனுசு ராசிக்காரங்க. சரி, வேற என்னதான் நடக்கும் அப்படின்னா, அந்த குரு பகவான் எங்கெல்லாம் பாக்குறாரு பாருங்க. 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அற்புதமான ஒரு இடம் இந்த 3ஆம் இடம் இந்த தனுசு ராசிக்கு. இது வந்து சனி பகவானோட வீடு வேற. இங்க இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த ராகு வேற வந்து வரப்போறாரு. ராகு வந்துருவார். நம்ம ராகுக்கு எது பயிற்சி நம்ம அப்புறம் போடுவோம். அந்த 3ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறதுனால அங்க ராகு வேற இருக்காரா. சோ இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, சுய முயற்சி எடுத்து அதை ஜெயிக்க போறது தனுசு ராசிக்காரங்க. அதாவது சுய முயற்சி இல்லை, யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க உங்களோட சுய முயற்சியில வெற்றி அடைய போறீங்க. எல்லாம் 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா தைரியம் வீரியத்தை சொல்றது. அப்ப தைரியமா நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் பாத்தீங்கன்னா வெற்றி ஆகும். 3ஆம் இடம் தான் வந்து தொடர்பு ஸ்தானம். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. இது ராகு வேற இருக்காரா. இப்ப ராகு வேற இங்க வந்து அந்த குரு வேற பார்க்கும்போது புதிய நண்பர்கள், அதாவது வேற்று மொழி பேசுபவர்கள், இது மாதிரி புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அதனால நல்ல விஷயம் தான். உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது. நிறைய பேர் வந்து ஃபாரின் போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா போகலாம். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து ராகு வந்து இந்த ராகு குரு வேற பார்க்க போறாரு. அதனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபாரின் போகணும் ஆசைப்படுறவங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாரின் போகலாம். அவங்களுக்கான நேரம் இது. இன்னொன்னு, தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நாளா மாற்ற முடியாத ஒரு பொருள் இருக்கும் வீட்லயோ இல்ல ஆபீஸ்லயோ. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிவி எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு டிவியோ ஏதோ ஒண்ணு மாற்றவே முடியல, இந்த இடத்துல இது நான் வந்து எடுத்து வைக்கணும்னு நினைக்க முடியவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது மாறிடும். ஏன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். 3ஆம் இடம்ங்கிறது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கும். அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நன்மையே நடக்கும். உங்களுக்கு 11ஆம் இடத்தை பாக்குறாரு. 11ஆம் இடம்ங்கிறது லாபஸ்தானம். இந்த லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறதுனால ராசிநாதன் வேற, அவரு ராசியையும் பார்த்து லாபஸ்தானத்தையும் பார்க்க போறாருல. அப்ப கண்டிப்பா அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு தொழில லாபம் உண்டு. தொழில வந்து நிறைய லாஸ் ஆனவங்க, தொழில வர வேண்டிய பணம் வராம இருக்கிறவங்க, தொழில இருக்க தடை தாமதங்கள் எல்லாமே வந்து மாறிடும். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க போறாரு. சோ அதனால பிசினஸ் பண்றவங்களுக்கு சூப்பரா இருக்க போது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. இன்னொன்னு, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆச்சு இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டைவர்ஸ் ஆச்சு. இப்ப 2ஆம் திருமணம் செய்யணும்னா கண்டிப்பா செய்யலாம். ஏன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வேற வராருல, திருமணத்தை நடத்தி வச்சிருவாரு. இப்ப 2ஆம் திருமணம் செய்யறவங்க கண்டிப்பா அதுக்கான முயற்சி எடுக்கலாம். அவங்களுக்கு அது நன்மையிலே நடக்கும். நல்ல பொண்ணு கிடைக்கும். பையனா இருந்தாலும் நல்ல பொண்ணு கிடைக்கும், பொண்ணா தான் நல்ல பையன் கிடைப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல குரு வராரு. குரு தான் பெரிய மனசுல சொல்றது. அதாவது இருக்கிற எல்லா கிரகத்திலையும் வந்து சுபத்துவமான கிரகம் குரு தான். அவரே 7ஆம் இடத்துக்கு வரும்போது கல்யாணம் நடக்கும்ட்டேன். அதனால கல்யாணமும் நடக்கும். வரப்போற வரன் வந்து நல்ல வரனாவும் அமையும். தனுசு ராசியை பார்த்தீங்கன்னா மகாபாரத போர் நடந்த இடம் அது தனுசு ராசியில தான். அதனால நிறைய பேர் வந்து வெற்றி பெற போறாங்க. போட்டி போட்டு வெற்றி பெறுவது, போட்டி தேர்வுல வெற்றி பெறுவது யாருன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான். சோ டீட்டெயிலான பலன்கள் நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த குரு பேச்சினால தனுசு ராசிக்கு அதிக நன்மை நடக்க போகுது. மற்றபடியா அந்த குரு பேச்சில அதிக நன்மைகள் நடக்க போகுது யாருன்னு பாத்தீங்கன்னா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, சிம்மராசி.
ஏன்னா இந்த சிம்ம ராசி பாத்தீங்கன்னா இந்த வருட பலன்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் நீங்க எந்த சேனல்ல எந்த ஜோதிடர்கள் யாரோனா பாருங்களேன், அதிகமான நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகமாக சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு, ராசியிலே ராகு கேது வேற வருது. ஸோ அதனால நிறைய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த குரு பயிற்சினால இந்த சிம்மராசிக்காரன் நிறைய பேர் தப்பிச்சிருவாங்க இந்த வருஷத்துல. ஏன்னா குருபவன் நல்ல இடத்துக்கு வந்து நல்ல இடங்களை பார்க்கவும் போறாரு, நல்ல இடத்துக்கும் வராரு. அதாவது குருபவன் வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு வரப்போறாரு, லாபஸ்தானத்துக்கு வரப்போறாரு. இப்ப அவர் இங்க வந்தது மட்டும் இல்லாம பார்க்கக்கூடிய இடங்கள் நல்ல இடங்களா பாக்குறாரு. ஸோ அதனால இந்த ராகுக்கு எதுனால வர தொந்தரவுகள், அஷ்டம சனினால வர தொந்தரவுகள், இதுல இருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விடுபட போறாங்க. ஏன்னா அந்த குரு பயிற்சினால. இந்த குரு பயிற்சி ஒரு காப்பாத்துறதுக்கு வருது. சிம்மராசிக்காரங்க முதல்ல மைண்ட்ல வச்சுக்கணும். அந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சனிப்பயிற்சி வீடியோல சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. சரி, இப்ப இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும்? இந்த முதல்ல இந்த சிம்மராசி குரு பவன் வந்து 5ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அதிபதி. இப்ப 5ஆம் வீடுனா பூர்வ புண்ணியம், யோக காரணம் வருதான், பூர்வ புண்ணிய ஸ்தானாபதியா வருதான், யோக காரணம் வருதான். இது மாதிரி நல்ல கிரகம், அதாவது சுப கிரகம். உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அது குரு பவன் ஒரு காரணம். இன்னொன்னு 8ஆம் இடத்துக்கு அதிபதியா வருதான். சரி, இப்ப இந்த குரு பவன் எங்க வராது? 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராது, வெற்றி ஸ்தானமும் அதுதான். சோ இப்ப நீங்க எடுக்கிற எந்த முயற்சியிலையும் வெற்றி அடைவீங்க. முதல்ல ஒரு தடை தாமதங்கள் இருக்கும், அதுக்கு காரணம் அந்த அஷ்டம சனி ராகு கேது. அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். குரு பேச்சு நடக்கும், கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி ஆகும். ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல குரு, அப்ப கண்டிப்பா நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியும் பாத்தீங்கன்னா வெற்றி ஆகும். சரி, இந்த 11ஆம் இடத்துல குரு வரனால என்ன ஆகும்னா நிறைய பேர் பிசினஸ் பண்ணி அதுல லாஸ் ஆயிருப்பாங்க, அதுல வருமானம் வராமலோ இல்ல பாத்தீங்கன்னா வர வேண்டிய பணம் வராமலோ இருந்திருப்பாங்க. இல்லைன்னா பாத்தீங்கன்னா நிறைய தடை தாமதங்கள் இருந்திருக்கும், பிசினஸ் பண்றதே பெரிய போராட்டமா இருந்திருக்கும். ஏன்னா போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருந்தார். 10 குரு வந்து நிறைய பேர் பதவியை பிடுங்கி இருப்பாரு, பிசினஸ் பண்ணாலும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் மாறிடும். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார்ல. ஸோ அப்ப வேலையில பிரச்சனை இருந்தவங்களும் சரி, இல்ல பிசினஸ்ல பிரச்சனை இருந்தவங்களும் சரி, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் நன்மை செய்ய போறாரு. போன குரு பேச்சில் சென்ற தீமைக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாசம் இந்த குரு பேச்சில் நன்மை செய்ய போறாரு. சரி, இந்த குரு பேச்சு குரு பகவான் எங்கெல்லாம் பாக்குறாரு அப்படின்னா 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 3ஆம் இடத்தை பாக்குறாரு, 5ஆம் இடத்தை பாக்குறாரு, 7ஆம் இடத்தை பாக்குறாரு. சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராகு வேலை 7ஆம் இடத்துக்கு வர போறாரு. ராகு வந்த போறாரு, லக்னத்துக்கு கேது, ராசியில கேது வர போறாரு. இப்ப இது என்ன குறிக்குது அப்படின்னா, பொதுவாக ராசியில ராகு கேது இருந்தா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கலப்பு திருமணம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதாவது லவ் மேரேஜ், இது மாதிரியான விஷயத்துக்கு கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது தான். இப்ப இந்த ராகு கேது ராசியிலையும் வருது, 7லையும் வருது, ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, இந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பாக்குறாரா, குரு வந்து 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு, அங்க இருக்க ராகுவையும் பாக்குறாரு. அப்ப கலப்பு திருமணம் நடக்கும், பெற்றோரோட சம்மதத்தோட நடக்கும். ஏன் சொல்றாருன்னா குரு பாக்குறாரு. அப்ப அந்த குரு தான் பெரிய மனசோட சொல்றது. அப்ப குடும்பத்துல இருக்க பெரிய மனிதர்கள் வந்து நிறைய பேர் சிம்மராசிக்காரங்க லவ் மேரேஜ் பண்ணி லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா போராட்டங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா வந்து அஷ்டம சனி ராசியில ராகு கேது, போராட்டங்கள் இருந்தாலும் கடைசியில வெற்றி பெற்றுவீங்க. ஏன்னா வெற்றி ஸ்தானம் சொல்லிட்டேன். வெற்றி ஸ்தானத்துல குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்கறது, 5ஆம் இடத்தையும் பார்க்கறது, 3ஆம் இடத்தையும் பார்க்கறது. அப்ப என்னன்னா 3னா சுய முயற்சி, 5னா காதல்ல சொல்றது, 7னா வந்து திருமணத்தை சொல்றது. அப்ப சுய முயற்சியெல்லாம் காதல் பண்ணி திருமணம் பண்ணுவீங்க, புரியுதா? சோ அப்ப நிறைய பேருக்கு திருமணம் ஆயிரும். முதல்ல அது அஷ்டம சனியை திருமணம் பண்ணக்கூடாதுவாங்க. ஆனா குரு பார்வை 7ஆம் இடத்துக்கு இருந்தாலும் பண்ணலாம். உங்க ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இருந்துச்சுன்னா இதை பத்தி பெரிய கவலைப்பட வேணாம். இன்னொன்னு இது சொல்லிட்டேன். அப்ப அதே மாதிரி சிம்மராசிக்காரன் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா குழந்தை கிடைக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பாக்குறாரா, 5ஆம் இடம் அவரோட வீடு வேற, அந்த வீட்டுக்கு அதிபதியே குரு தான், அவர் வீட்டையும் அவரே பார்க்க போறாரு. அப்ப நிறைய பேர் குழந்தையே இல்லாதவங்க நிறைய பேர் குழந்தை கிடைக்கும், ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காம இருந்திருக்கும், அந்த பதவி கிடைச்சிடும். அதே மாதிரி நீங்க ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க, அது நிறைய தடை தாமதம், ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், இதுல ஒரு முயற்சி செய்யும் போது அதுல தடை தாமதங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சுல்ல, அது இந்த குரு பேச்சுல விலகிடும். ஏன்னா 3ஆம் இடம் தான் முயற்சி ஸ்தானம் சொல்லிட்டேன், கம்யூனிகேஷன் சொல்லிட்டேன். அப்ப 3ஆம் இடம் சுய முயற்சி, கம்யூனிகேஷன். இதனால 5ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு பதவி, புகழ் எல்லாத்தையும் சொல்றது. உங்களோட சுய முயற்சினால நீங்க செய்யற எந்த ஒரு வேலையா இருந்தாலும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுல உங்களுக்கு சக்சஸ் ஆகி நீங்க அதுல பெரிய அளவு ஆகி காட்டுவீங்க. சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் வந்தீங்கன்னா மொபைல் போன் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்து கேதுவும் பார்க்க போறாரு, குருவும் பார்க்க போறாரு. அப்ப 3ஆம் இடத்துல வந்து உங்க பார்க்கும் போது நிறைய பேர் மொபைல் சேஞ்ச் பண்ணுவாங்க. இன்னொன்னு, ரொம்ப நாள் வந்து நீங்க மீட் பண்ணாத ஒரு ஃப்ரெண்டை வந்து மீட் பண்ண போறீங்க. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது கூட்டாளியும் சொல்றது. அப்ப ரொம்ப நாளா மீட் பண்ணாம இருக்க ஒரு ஃப்ரெண்டையும் பார்க்க போறீங்க. 5ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீகத்தை சொல்றது. பூர்வீகத்துல இருக்க சொத்து பிரச்சனை சால்வ் ஆகும், பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கும், பூர்வீகத்துல நடந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். 3ஆம் இடம் தான் பாத்தீங்கன்னா சகோதரர்களை சொல்றது, தம்பி தங்கச்சி சொல்றது. சோ 11ஆம் இடம்ங்கிறது அக்கா அண்ணனை சொல்றது. அப்ப இந்த 2 இடமும் வந்து குரு வந்து புனிதப்படுத்துறாரு. இப்போ உங்க வந்து சகோதரர்கள் கூட இருந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும்.
அவங்கள்ட்ட ஏதாவது மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியாயிரும். அந்த குரு பகவான் வந்து சிம்மராசி யோகத்தை செய்ய வராரு, உங்களை வாழ வைக்க வராரு. சோ இப்ப நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா குரு பயிற்சினால யோகம் பெற போற ராசிகள் வந்து பார்த்தோம். சோ நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா 12 ராசிக்கும் வந்து தனித்தனியா குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுங்கிறத போடுவோம். சோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் சிவாஜி ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம்.